உலகமே நம சொர்க்கமே கூட இங்க சொல். இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு 3D லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் எப்படி உங்களுடைய ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட்மோஸுங்கிற இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து தேவைப்படும். நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட்மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். எப்படி ப்ராஜெக்ட் லிங்க்கை உங்களோட அலைட்மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுன்னு சொல்லி ஒரு வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்கிற அந்த ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட்மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அலைட்மோஷன் 345ங்கிற இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட்மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன வந்து பண்ண போகிறோம்னா வீடியோ வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2 ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப் 1ல் நம்ம என்ன வந்து பண்ண போகிறோம்னா, நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி அதை வந்து 4:5 வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். இது வந்து ஸ்டெப் 1. இப்போது ஸ்டெப் 2ல் நம்ம என்ன வந்து பண்ண போகிறோம்னா, நீங்கள் 4:5 உங்களோட இமேஜோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த இமேஜோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி PNG இமேஜை வந்து மாற்ற போகிறோம். இது வந்து ஸ்டெப் 2. இந்த 2 ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே போதும். வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 தான் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி 4:5 வந்து மாற்றி சேவ் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 4:5ங்கிற இந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ரெசல்யூஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு 4:5ல் இதே மாதிரி ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை வந்து உள்ளே வந்து ஆட் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். ஆடானக்கப்புறம் உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜூம் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜுக்கு ஜூம் தேவைப்பட்ட நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் ஓரமாக இருந்தால் இதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி உங்களோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிற மாதிரி இதே மாதிரி நீங்கள் வந்து சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் வந்து பண்ண போகிறீங்க. இமேஜை சேவ் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் PNGன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கன் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேவ் மெத்தட் தான். இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிவிட்டு நான் இப்போ எப்படி இமேஜை ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடணும். சேம் மெத்தடில் உங்கள்கிட்ட இருக்கிற இமேஜில் ஒரு 5 இமேஜோட சைஸை மட்டும் நான் சொன்ன மாதிரி 4:5ல் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களோட இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4:5 வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி PNG இமேஜ் வந்து மாற்ற போகிறோம். அது எப்படிங்கிற பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. அடாப் எக்ஸ்பிரஸ்ங்கிற இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குயிக் ஆக்சன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரி போகும். அதில் உங்களோட ஃபோட்டோவை இப்போ நம்ம அலைட்மோஷன் ஆப்பில் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம். அந்த ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜை பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட் அந்த இமேஜ் மேலே ஒரு டச் பண்ணாலே போதும். இப்போ உங்களோட இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து ஆட் ஆகிட்டு பேக்ரவுண்டு ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். இதே மாதிரி உங்களோட இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டு இதே மாதிரி ஒரு PNG இமேஜ் வந்து கிடைக்கும். கீழே டவுன்லோட் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க.
இப்போ நான் சொன்ன மாதிரி சேம் மெத்தடில் உங்களுடைய அந்த 5 இமேஜோ 6 இமேஜோ நீங்கள் எத்தனை இமேஜ் எடுத்தீங்களோ அந்த எல்லா இமேஜோடைய அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டெப் 1ஐயும் ஸ்டெப் 2ஐயும் கம்ப்ளீட்டாக வந்து எடிட் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் வந்து பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இமேஜை மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படிங்கிற மட்டும் நான் சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க அலைட் மோஷன் ஆப்பில் அலைட் மோஷன் 345ங்கிற இந்த ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணுங்கிற மட்டும் நான் வந்து சொல்ல போகிறேன். நான் சொல்கிற சேஞ்சை மட்டும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஆடியோட ஸ்டார்டிங் வந்துட்டீங்களா, அப்படியே கீழே வந்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 குரூப் 3ன்னு சொல்லி நான் நிறையா குரூப்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் உள்ள ஆட் பண்ணி வச்சிருக்க அந்த பிஎன்ஜி இமேஜ் மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். இப்போ நான் சொல்கிற மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஃபாண்ட் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் வீடியோ எடிட் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நான் ஃபாண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிற சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணிக்க இந்த லிரிக்ஸோடைய ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெப்சைட்டே கொடுத்துருப்பேன். நீங்கள் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. ஃபாண்ட் இருக்கும், லிரிக்ஸ் ஃபாண்ட் இருந்திருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை சேஞ்ச் பண்ணுங்கிற மட்டும் சொல்கிறேன். கீழே பார்த்தா லிரிக்ஸ் இருக்கா, அந்த லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தா எடிட் டிஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் கிட்ட ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் உள்ள டவுன்லோட்ஸ் போயிடும். இப்போ உங்கள் மொபைலில் இருக்க டவுன்லோட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் எந்த இடத்துல இருக்குங்கிற மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. இந்த ஃபாண்ட் ஒரு டச் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து உள்ள வந்து இம்போர்ட் ஆயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஐக்கான் மட்டும் ஆஃப்ல இருந்துச்சுன்னா இதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிருக்கும். அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லிரிக்ஸ்க்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ அது சேஞ்ச் ஆகலாட்டி லிரிக்ஸ் கிட்ட இருப்பா அப்படி உங்களுக்கு லிரிக்ஸ் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாட்டி இந்த லிரிக்ஸ் கிட்ட ஆரம்ப இருக்க கிளிக் பண்ணிட்டு வேற ஒரு ஃபாண்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும் லிரிக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். டிக் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட் லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லிரிக்ஸ் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ் போயிட்டு இப்போ மேலே உள்ள ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரம்ப இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ண அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணிவிட்டு நீங்கள் லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போது லிரிக்ஸுக்கு கீழே உள்ள அந்த லிரிக்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1 நம்பர் போட்டு ஒரு இமேஜ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 1 நம்பருங்கிற இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி ஒரு பிஎன்ஜி இமேஜை வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த பிஎன்ஜி இமேஜை இந்த 1 நம்பருங்கிற இந்த இமேஜில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த 1 நம்பருங்கிற அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட் உள்ள கலர் அண்ட் ஃபில்டர் இருக்கா, இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்கு வந்து போகும். இப்போ மேலே உள்ள ஆறு மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அடாபி எக்ஸ்பிரஸ்ங்கிற அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண எல்லா பிஎன்ஜி இமேஜ் வந்து இருக்கும். அதில் நீங்கள் என்ன இமேஜை ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் போல் உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து சூப்பராகவே சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் 1 இருக்கா, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் போட்டு ஒரு இமேஜ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2ஆம் நம்பர் போட்ட இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணாமல் ஒரு பிஎன்ஜி இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே 4:5 வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணாத 4:5 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜில் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எப்போதும் போல் மேலே உள்ள ஆறு மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அலைட் மோஷன்ங்கிற அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் அதாவது சைஸை சேஞ்ச் பண்ண அந்த எல்லா இமேஜுமே இதில் வந்து சேவ் ஆகிருக்கும். அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் போட்டு ஒரு இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு எப்போ உங்களுக்கு கீழே மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் உங்களுடைய அடுத்த ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1ஆம் நம்பர் போட்ட ஒரு இமேஜில் மட்டும்தான் நீங்கள் வந்து பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்ற போகிறீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர்லையும் 3ஆம் நம்பர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 4:5 பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணாத அந்த இமேஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கும். லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும்.
இந்த லிரிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட் எல்லாத்தையும் நீங்கள் இந்த 3D வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த லைனில் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கான் போட்டு மேலே ஒரு ஆரமாக இருக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேமரா இந்த ஐக்கான் மட்டும் ஆஃபில் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டு பாருங்கள். நீங்கள் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த எஃபெக்டோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியும் சூப்பராக இருக்கா. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 இருக்கும். அந்த குரூப் 2 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான், லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் இருக்கா, அந்த லிரிக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெஸ்ட் போயிட்டு இங்கே மேலே உள்ள ஆர் மார்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணிவிட்டு டிக் கொடுத்தீங்கன்னா லிரிக்ஸுக்கு உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜ்னு சொல்லி நேம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்க இடத்துல பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 4:5 இமேஜ் ஆட் பண்ணி கொடுத்துருக்க இடத்துல பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணாத அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், பிஎன்ஜி இமேஜ்னு ஆட் பண்ணி கொடுத்துருக்க அந்த இடத்துல நீங்கள் பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 4:5 சொல்லி மட்டும் இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல மட்டும் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணாத அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜ்னு ஆட் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் உள்ள மீடியாக்கான செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள மீடியாக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே உள்ள ஆறு மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அடாப்ட் எக்ஸ்பிரஸ்ங்கிற டாப் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண ஒரு பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3ன்னு சொல்லி ஒரு 3 குரூப் நான் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு குரூப் 1 கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. 4:5 இமேஜ் இருக்கா, அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியாக்கான செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள மீடியாக்கான கிளிக் பண்ணிவிட்டு எப்போதும் போல் அலைட்மோஸ்ங்கிற அந்த ஃபோல்டர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் 4:5 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. சேம் மெத்தட் தான் குரூப் 2லையும் குரூப் 3யும் நீங்கள் சேம் மெத்தடில் நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் 4:5 கொடுத்துருக்க அந்த இடத்துல மட்டும் உங்களோட இமேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் பேக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து குரூப் 3 தான். குரூப் 3 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். கீழே பார்த்தீங்கன்னா 4 ஒரு இமேஜ் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன்னா அந்த 4ங்கிற அந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4ன்னு சொல்லி ஆட் பண்ணி கொடுத்துருக்கிற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 இருக்கா, சேம் மெத்தட் தான். உள்ளே போயிட்டு நீங்கள் 4:5ங்கிற அந்த இமேஜில் மட்டும் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணாமல் இருக்கிற அந்த இமேஜை பற்றி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 4ங்கிற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. மற்ற மீதமுள்ள 3 குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் எப்போதும் போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் இருக்கும். அந்த லிரிக்ஸ்க்கு நீங்கள் ஃபாண்ட் வந்து மறக்காமல் எடிட் போயிட்டு எப்போதும் போல் நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி டிக் வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3ங்கிற அந்த 3 குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் அப்படியே நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பார்க்கலாம், சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம வந்து குரூப் 3 நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக அடுத்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 இருக்கும். இந்த குரூப் 4 நீங்கள் எடிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எரர் வரும். அந்த எரர் எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணுங்கிற மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி மட்டும் இந்த குரூப் 4 மட்டும் நீங்கள் எடிட் பண்ணுங்கள். ஸோ ஓகேவா. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த குரூப் 4க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். மேலே ஒரு லிரிக்ஸ் இருக்கும். அப்படியே அதுக்கடுத்து மேலே ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிரிக்ஸ் இருக்கும். ஓகேவா. மொத்தம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 லிரிக்ஸ் இருக்கும். அந்த 2 லிரிக்ஸ்லையும் நீங்கள் லிரிக்ஸுடைய ஃபாண்ட்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி இமேஜ் இருக்கும். அந்த பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் கலர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியாக்கான செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள மீடியாக்கான கிளிக் பண்ணிவிட்டு எப்போதும் போல் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த பிஎன்ஜி இமேஜில் உங்களோட இமேஜில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. உங்களோட இமேஜ் இது மாதிரி டாப்பில் பேஸ் சரியாக தெரியாமல் இருந்தால் நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு கூட உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தர மாதிரி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஓகேவா. நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ கீழே உள்ள அந்த பிஎன்ஜி இமேஜில் நீங்கள் பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 1 இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும். இதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுங்கிற மட்டும் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. மறுபடியும் நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் குரூப் 4க்குள்ள பிஎன்ஜி இமேஜ் மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. சேஞ்ச் பண்ணி நீங்கள் மறுபடியும் நீங்கள் பேக் வந்தீங்கன்னா அந்த குரூப் 4 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து குட்டியாயிரும். ஃபஸ்ட்டு இந்த குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா 4 இருக்கா, அந்த கேமரா 4 எண்டு வரையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 வந்து இருந்துச்சு. இப்போது அந்த பிஎன்ஜி இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 4 சைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து குட்டியாக இருக்கும். இது எப்படி சால்வ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த குட்டியுண்டாக இருக்கிற அந்த குரூப் 4 நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து
வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா 4ஓட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா 4ஓட எண்டில் ஒரு டபுள் பீட் மார்க் வந்து இருக்கா, அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. குரூப் 4 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆரோ மார்க் இருக்கா, இந்த ஃபஸ்ட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த குரூப்போட எண்டு வரையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா 4ஓட எண்டு வரையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 4 வந்து இதே மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஓகேவா, இப்போ நம்ம பிஎன்ஜி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த குரூப் 4 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1 குரூப் 2 எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் வந்து வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன வந்து பண்ணோம், பிஎன்ஜி இமேஜில் நம்ம இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மேலே உள்ள குரூப் 1 வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4:5 இமேஜ் இருக்கா, அதில் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணாத 4:5 இமேஜை ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 4:5 ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குரூப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து குட்டி ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பேக் போய்க்கோங்க. ஃபுல்லாக பேக் போயிட்டு நீங்கள் மறுபடியும் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குரூப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து குட்டியாக இருக்கும். இது எப்படி சால்வ் பண்ணணும், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். அந்த குரூப் 4 செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கேமராவுடைய 4ஓட எண்டுக்கு போயிட்டு கீழே 2 ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த கேமரா 4 அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து ஃபஸ்ட்டு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குரூப் 2 மட்டும் ஒரே ஒரு குரூப் மட்டும் இருக்கும். அது எப்படி ஆட் பண்ணுங்கிற சேம் மெத்தட் தான். குரூப் 4 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இப்போ நம்ம வந்து பிஎன்ஜி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் 4:5 இமேஜில் உங்களோட இமேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு பிஎன்ஜி 4:5 இமேஜில் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே உள்ள லிரிக்ஸுக்கு நீங்கள் ஃபாண்ட் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் எப்போதும் போல் பேக் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் ஃபுல்லாகவே பேக் வந்துடலாம். நீங்கள் மறுபடியும் ஃபுல்லாக பேக் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த குரூப் 4 செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கேமரா அந்த டபுள் பீட் மார்க்கோட எண்டுக்கு போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சூப்பராக வந்து ஆடாக இருக்கும். ஒரு சின்ன எரர் வந்துச்சு, அந்த எரர் எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுங்கிற நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் சொன்ன ஸ்டெப் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ ப்ளே பண்ணி விட்டு பாருங்களேன், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் நேமிங் ஆட் பண்ணி எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு எரரும் வராது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 5 இருக்கும், குரூப் 6 இருக்கும், குரூப் 7 இருக்கும். எல்லாத்துலையும் எப்படி எடிட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த குரூப் 5 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தா ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் அந்த 4:5 இமேஜில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள லிரிக்ஸ்க்கு நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் குரூப் 5 இருந்து குரூப் 8 வரையா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஸ்டெப்பை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் குரூப் 5, குரூப் 6, குரூப் 7, குரூப் 8 வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மெத்தட் தான். இந்த 4 குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மெத்தட் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் போய்க்கோங்க. இதில் 4:5 கொடுத்துருக்க அந்த இடத்துல மட்டும் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணாத அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள லிரிக்ஸுக்கு நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. சேம் மெத்தடை பயன்படுத்தி குரூப் 4 அதாவது குரூப் 5, குரூப் 6, குரூப் 7, குரூப் 8 அந்த 4 குரூப்பில் மட்டும் நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் இமேஜை சேஞ்ச் பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிங்கன்னா குரூப் 9, குரூப் 10, குரூப் 11 இருக்கா, இந்த 3 எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். ஓகேவா, எப்போ உங்களை சேம் மெத்தட் தான். குரூப் 9 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 3 லிரிக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லிரிக்ஸுக்கும் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு எடிட்டர்ஸ் போய்ட்டு மேலே ஃபாண்ட்டில் போய்ட்டு நீங்கள் எப்போ போல் இம்போர்ட் பண்ண அந்த ஃபாண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மாஸ்க் இருக்கா, அந்த குரூப் 1 மாஸ்க் இருக்கா, 1 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 9 ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 4:5 ஒரு 3 இமேஜ் இருக்கும். அந்த 3 இமேஜும் ஒவ்வொரு இமேஜாக ஒரு 3 இமேஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி குரூப் 9 உள்ள அந்த குரூப்பில் 3 இமேஜ் இருந்தால் 4:5 இதே மாதிரி 3 இமேஜுக்கும் ஒவ்வொரு இமேஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எப்போதும் போல் பேக் வந்துடுங்க. வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். வெளியுள்ள இந்த 3 லிரிக்ஸ்க்கும் நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து குரூப் 9 வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே சேஞ்ச் வந்து பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து குரூப் 9 வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோமா, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 10, குரூப் 11 இருக்கும். அது சேம் மெத்தட் தான். குரூப் 10 கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. 4:5 இமேஜ் இருக்கும். அதில் மட்டும் உங்களோட இமேஜை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. குரூப் 10லையும் குரூப் 11 வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போய்ட்டு ஜஸ்ட் அந்த 4:5 இமேஜில் மட்டும் உங்களோட இமேஜை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 11 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 குரூப் மட்டும் தான் இருக்குது.
குரூப் 11 இருந்து குரூப் 12 குரூப் 13 வரை ஒரு 3 குரூப் மட்டும் தான் இருக்கும். இதில் மட்டும் எப்படி எடிட் பண்ணுங்கிற மட்டும் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் அந்த குரூப் 11 கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஜஸ்ட்டு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜ் இருக்கா, அந்த இடத்துல மட்டும் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த பிஎன்ஜி இமேஜை மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டாலே போதும், வீடியோவை நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். அதை மட்டும் அந்த மீதி இருக்கிற 3 குரூப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போய்க்கோங்க. பிஎன்ஜி இமேஜ் இருக்கிற இடத்துல பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேலே லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் குரூப் 11 குரூப் 12 குரூப் 13 சொல்லி லாஸ்ட் ஒரு 3 குரூப் இருந்துச்சா, அந்த 3 குரூப்பை நான் சொன்ன மாதிரி எல்லாமே இமேஜ் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போயிட்டு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி இமேஜில் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண பிஎன்ஜி இமேஜை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வீடியோட ஸ்டார்டிங்கில் இருந்து வீடியோட எண்டு வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நான் சொன்ன ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் பொறுமையாக எடிட் பண்ணிங்கன்னா வீடியோடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி விட்டே பாருங்கள். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து வந்திருக்கும். ஸோ வீடியோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் போயிருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் வீடியோ மட்டும் எடிட் பண்ணி பாருங்கள். வீடியோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். வீடியோவை எப்படி சேவ் பண்ணுங்கிற மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கிற அந்த 3Dங்கிற அந்த கேமரா ஐக்கான வீடியோவை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 3Dயில் வந்து கிடைக்காது. ஓகேவா? இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணும்போது மட்டும் இந்த லைனில் லாஸ்ட்டாக இருக்கிற இந்த பாக்ஸ் ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேமரா ஐக்கானை மட்டும் ஆன் பண்ணி கொடுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இருக்கையில் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வந்து தேவைப்படுதோ அந்த ஹெச்டி குவாலிட்டிங்கிற கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் இருக்கும், அதை வந்து ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க.